வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்போடு நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக சட்டப்பேரவை. அதாவது விவாதங்கள், சிறப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் விவாதங்கள், வேளாண் சட்டத்தை மையப்படுத்திய விவாதங்கள் என்று களங்கள் மிகவும் பரபரப்பான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கு பல விடயங்கள் பேசப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் தமிழக சட்டசபை எந்த கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது, திமுகவை சார்ந்தவர்களுடைய திட்டமிடுதல் என்ன, இவைகள் சார்ந்த பல களங்களோடு தான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம். தமிழக சட்டசபையை பொறுத்த மட்டில் தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. ஆட்சியை பிடித்தவுடன் அவர்கள் தங்களுடைய பதவி ஏற்பதற்கான களங்களை எடுக்கிறார்கள். அந்த சூழலில் திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன முடிவென்றால், தமிழக அமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று வருகின்றார். அவர் சட்டமன்றத்திற்கு வருகின்ற பொழுது நாம் எழுந்து நிற்பதா, அல்லது கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அவர் சட்டமன்றத்திற்கு வருகின்ற பொழுது நாம் எழுந்து நிற்பது கிடையாது, ஏதோ அவர் வருகின்ற பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு ஜெயலலிதா அவர்களை புறக்கணிப்பது போல காட்டிக்கொள்வார்கள். எனவே தமிழகத்தின் முதல்வராக இப்பொழுது விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதலாக சட்டமன்றத்திற்கு வருகின்ற பொழுது நாம் அதை எழும்பி வரவேற்பதா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது திமுக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம். அப்பொழுது திமுகவின் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், இல்லை, அதாவது முதல்வராக விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு தன்னுடைய சட்டமன்றத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கு அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தது என்கின்ற ஒரு செய்தி உண்டு. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்த பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் எந்திரிக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த பொழுது முன் வரிசையில் இருந்த உதயநிதி ஸ்டாலின், ரகுபதி, நேரு போன்றவர்கள் எழும்பத் தொடங்கியவுடன் திமுகவை சார்ந்தவர்கள் மற்றவர்களும் எழும்பி நின்றார்கள். இது ஒரு மரபாக அவர்கள் அதன் பின்பு கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒட்டுமொத்தமாக களம் மாறியிருந்தது என்பதுதான் செய்தி. அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவர் காவல்துறையால் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயத்தை நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சகோதரியை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த சில கருத்துகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின. பெண்களை இழிவுபடுத்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடலாமா என்கின்ற கேள்விகள் பிரதானமாக எழும்பி இருந்தன. அதன் அடிப்படையில் தஞ்சாவூரில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் சென்னைக்கு விரைந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்கென்று தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றார்கள். இது திமுக மத்தியிலே கடும் கோபத்தை உருவாக்கியது. திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அலைக்கழித்திருக்கிறது, அல்லது திட்டமிட்டு அவர் மீது ஒரு பழி சொல்லை போடுவதற்கான களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் திமுகவை பொறுத்தமட்டில் கடும் கோபம் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீதும் கடுமையாக இருந்தது. அந்த வெளிப்பாடு நமக்கு இப்பொழுது தெரிய ஆரம்பித்தது. இன்று சட்டசபையில் விஜய் அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் எழுந்து அதற்கான அவர் உள்ளே வருகிறார் என்கின்ற எந்த களத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டது போல இவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைந்தது. இது முதலாக சட்டமன்றத்திற்குள் அந்த சட்டமன்ற தொடர் ஆரம்பித்த அந்த 5ஆம் தேதி இது நடைபெறுகிறது. 6ஆம் தேதி முதலமைச்சர் நுழைகின்ற பொழுதும் ஏறக்குறைய அதுதான் நடைபெறுகிறது. இம்முறை முதலமைச்சர் நேரடியாக சென்று எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து வணக்கம் சொல்கின்ற அந்த களத்தில் கூட அதுபோன்ற ஒரு நிகழ்வுகளோடு தான் அந்த முதலமைச்சருக்கு அவர்கள் கொடுத்த அந்த நகர்வுகள் இருந்தன. ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்களுக்கு இதுபோன்றுதான் திமுக செய்தது, இப்பொழுது விஜய் அவர்களுக்கும் திமுக அதை செய்கிறது என்று பத்திரிகையாளர்கள் செய்திகளாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் திமுகவை பொறுத்தமட்டில் ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு ஆதிக்கத்தை போல தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய ஆதிக்கமும் இப்பொழுது வலுவடைந்து விட்டது
என்கின்ற அந்த ஒரு கூற்றை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். அது என்ன செய்தி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், விஜய் அவர்கள் ஒரு 100 ஜெயலலிதாவிற்கு சமமான தைரியத்தோடு களத்தில் நிற்கக்கூடியவராக இருக்கிறார் என்பது திமுக அறியாத ஒன்று. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக திமுக அதை குறித்த செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்ளும் என்கின்ற ஒரு தகவலை பத்திரிகையாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள். தற்பொழுது சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய விவாதங்கள், இந்த விவாதத்தில் முக்கியமான சில விவாதங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, 2021ஆம் ஆண்டு நான் தேர்தலில் நிற்பதற்கு, எனக்கு அந்த தேர்தலில் நிற்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா அவர்கள்தான் என்கின்ற ஒரு பதிவை அவர் அங்கு பதிவு செய்கின்றார். இன்னொரு புறம் ரகுபதி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார். அந்த விமர்சனங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரகத்துறை அமைச்சருமான என் ஆனந்த் அவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார். இன்னொரு புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நடந்த கருத்து மோதல். அந்த கருத்து மோதலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை மிக குறைவாக மதிப்பிட்டு கருத்துக்களை பதிவிட்டதும், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றிய களங்களும் ஒரு பரபரப்பான ஒரு களமாக இருந்தது என்பதை விட நெருப்பு கனல் கக்கக்கூடிய ஒரு களமாக இருந்தது என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் காவேரி நீர் பிரச்சனையை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் சற்று உன்னிப்பாகவே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தன. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தமட்டில் காவேரி பிரச்சனைக்காக கர்நாடகத்திற்கு சென்று கர்நாடக முதல்வரை சந்திக்க செல்வதாக முதலமைச்சர் ஒரு செய்தியை முதலில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்பு கர்நாடக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரை நாங்கள் இப்பொழுது வரவேண்டாம் என்று தடுக்கக்கூடிய ஒரு களம் நடந்தது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்றதை குறித்து தமிழக முதலமைச்சர் விளக்குவார் என்று ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டார். அதற்கு மிக தெளிவாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக அதற்கான கருத்தை எடுத்து வைத்தார். காவிரி பிரச்சனையில் ஏதாவது ஒரு சுமூகமான முடிவு கிட்டிவிடுமா என்கின்ற நிலைப்பாட்டில்தான் கர்நாடக முதலமைச்சரோடு ஒரு சந்திப்பிற்கான களத்தை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்தோம். அதை தவிர வேறு எந்த களங்களும் எடுக்கப்படவில்லை. இது ஒரு விமர்சனமான கருத்தாக பார்க்க முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்து கர்நாடக தண்ணீரை மீட்டெடுப்பதற்கான களம், அதாவது தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற கருத்தை பதிவிட்டார். தற்பொழுது உள்ள சூழலில் பரபரப்பான ஒரு வெப்பச்சலனத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அதிமுக கட்சி ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும், திமுகவா தமிழக வெற்றி கழகமா என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஆளுகையில் உயர்வான தளத்தை நோக்கி உயர்ந்து நிற்கக்கூடிய காட்சிகளும் ஒரு பரபரப்பான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.